நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. கணவன் மனைவிக்குள் விடிய விடிய நடந்த தகராறு. விடிந்த பின் வீட்டிற்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். பதறியடித்துக் கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினர். இரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த இளம்பெண். காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவனை குத்தி கொன்றதையே, மனைவி இறந்த பின்பும் சடலத்தின் மீது கத்தியால் குத்தி கிழிக்கும் அளவுக்கு அப்படி என்ன கோபம் நடந்தது என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் ரவிக்குமார் என்பவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள ரவிக்குமாரும் அவரோட மனைவி விஜயசாந்தியும் மாறி மாறி கத்தி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே விஜயசாந்தி ஐயோ அம்மான்னு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க பின்னந்தலையில இருந்து ரத்தம் கொட்டுன நிலையில விஜயசாந்தி மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் விடிய விடிய நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. வேலூர் அணைக்கட்டு பக்கத்துல உள்ள கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த ரவிக்குமாரும் ஒதியத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஜயசாந்தியும் கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த தம்பதிக்கு 4 வயசுல ஒரு பையன், 3 வயசுல ஒரு பையன்னு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. கட்டட தொழிலாளியான ரவிக்குமார் கூட தான் அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க. தாய், தந்தை, மனைவி, குழந்தைங்க கூட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த நேரத்துல தான் ரவிக்குமாருக்கு மனைவி விஜயசாந்தியோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றேன்னு கேட்டு சண்டை போட்டிருக்கார். வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா, யார் கூட எல்லாம் பேசுனன்னு 1000 கேள்விகளை கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. விஜயசாந்தி மேல ரவிக்குமாருக்கு உள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. சனிக்கிழமை நைட்டு ரவிக்குமாருக்கும் விஜயசாந்திக்கும் இடையில திரும்பவும் சண்டை வந்திருக்கு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி ரவிக்குமார் மனைவிய சர்றமாரியா அடிச்சு விடிய விடிய டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. வீட்டுல இருந்த ரவிக்குமாரோட அம்மாவும் அப்பாவும் சண்டைய விலக்கிவிட முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பேச்ச கண்டுக்காம 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணி நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்து 2 மகன்களும் விடிய விடிய கண்ணீர் வடிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு பேரன்கள் 2 பேரோட ரவிக்குமாரோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்ப ரவிக்குமார் விஜயசாந்திக்கு நடுவுல திரும்பவும் தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆத்திரத்துல வீட்டு கதவை உள்பக்கமா தாழ்பால் போட்டுக்கிட்ட ரவிக்குமார் மனைவிய கண்ட மேனிக்கு அடிச்சு காயப்படுத்தியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து விஜயசாந்தியோட பின்னந்தலையில சர்றமாரியா குத்தி இருக்காரு. இதுல அவங்களோட தலையில இருந்து ரத்தம் கொட்டி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. விஜயசாந்தியோட அலறல் சத்தம் கேட்டு கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்ப ரவிக்குமாரும் பதற்றத்துல கையில இருந்த கத்தியால தன்னைத்தானே குத்திருக்காரு. ஆனா எல்லாரும் சேர்ந்து அவரை தடுத்ததால உடம்புல லைட்டா தான் காயம் ஏற்பட்டிருக்கு. மயங்கி விழுந்த விஜயசாந்திய பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு பைக்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக பார்த்திருக்காங்க. அப்ப என் மனைவி கூட நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னு ரவிக்குமாரும் அடம் பிடிச்சிருக்காரு. எவ்வளவோ சொல்லியும் கேட்காததால உறவினர் ஒருத்தர் 2 வீலரை ஓட்ட பின் சீட்டுல ரவிக்குமார் உட்கார 2 பேருக்கு நடுவுல மயங்கி கிடந்த விஜயசாந்திய உட்கார வச்சு பள்ளிகொண்டா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்க விஜயசாந்திய பரிசோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் அவங்க உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க.
ஹாஸ்பிட்டல்ல அமைதியா இருந்த ரவிக்குமார் திடீர்னு அங்க கிடந்த கத்திரிக்கோலை எடுத்து இறந்து கிடந்த விஜயசாந்தியோட சடலத்து மேல சர்ரமாரியா குத்திருக்கார். ரவிக்குமார் திடீர்னு ஆவேசமடைஞ்சு மிருகத்தனமா நடந்து கொண்டதை பார்த்து அங்க இருந்த டாக்டர்களும் நர்ஸ்களும் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த 2 போலீஸ்காரங்க ரவிக்குமாரை தடுத்து நிறுத்தி அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. மனைவியின் நடத்தை மீதான சந்தேகம்தான் ரவிக்குமாரோட கொலைவெறிக்கு காரணமா இல்ல 2 பேருக்கு நடுவுல வேற ஏதாவது பிரச்சனையாங்கிற கோணத்துல போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மகளை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்த தாய் பெட்ரூமில் அரை நிர்வாணத்துடன் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக இறந்து கிடந்த மகள், பக்கத்தில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த இளைஞர், உறைந்த ரத்தத்தில் இருந்த 2 சடலங்களை பார்த்து கதி கலங்கிய இளம் பெண்ணின் தாய், நள்ளிரவில் கையில் கத்தியுடன் தலை தெரித்து ஓடிய மருமகன், இளம் பெண்ணையும் இளைஞரையும் கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கையில் கத்தியுடன் தப்பி ஓடிய இளைஞர் யார்? நடந்தது என்ன? வழக்கம் போல காலை நேரத்துல மகளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க தாய். அப்ப வீட்டு கதவு திறந்தபடி இருந்ததால சிருஷ்டின்னு மகளோட பேரை சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனவங்க பெட்ரூம்ல மகள் இருந்த நிலையை பார்த்து கதறி இருக்காங்க. ஏன்னா சிருஷ்டியும் அதே தெருவை சேர்ந்த 23 வயதான கஜப்பாங்கிற இளைஞரும் பெட்ரூம்ல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. அந்த கோர காட்சியை பார்த்ததுமே நிலை குலைந்து போன தாய் கதறி அழுதுகிட்டே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே கர்நாடக மாநிலம் மாதனகிப்பரகா கிராமத்துல இருக்கிற சிருஷ்டி வீட்டுக்கு போன போலீஸ் பெட்ரூமுக்குள்ள கழுத்து அறுக்கப்பட்டு கிடந்த 2 சடலங்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு சிருஷ்டியோட அம்மா கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. அதே நேரம் சிருஷ்டி காலில் மெட்டி இருந்ததை பார்த்த காவலர்கள், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞர் உங்க மருமகனா அப்படின்னு கேள்விகளா கேட்டிருக்காங்க. அதுக்கு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், ஆனா இவன் என் மருமகன் கிடையாது, அவரு வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சிருஷ்டியோட அம்மா. அப்ப இந்த இளைஞர் யாரு, எப்படி உங்க பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தாரு, 2 பேத்துக்கும் இடையில என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதே சமயம் உங்க மருமகனுக்கு நடந்த விஷயத்த சொன்னீங்களான்னு கேட்டுக்கிட்டே அந்த ஏரியாவுல இருக்கிற மொத்த சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணிருக்காங்க. அதுல நடுராத்திரி 12 மணிக்கு இளைஞர் ஒருத்தர் சிருஷ்டியோட வீட்டுக்குள்ள போனதும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து கையில கத்தியோட தலை தெறிக்க ஓடி போனதும் பதிவாகி இருந்துச்சு. அதுக்கு பிறகு சிசிடிவியில பதிவான காட்சிகளை சிருஷ்டியோட அம்மா கிட்ட காட்டி, இந்த இளைஞர் யாரு, உங்களுக்கு இவரை தெரியுமான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். அந்த காட்சிகளை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன தாய், சார் இவர்தான் என்னோட மருமகன் ஸ்ரீமந்தான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த கொலைய சிருஷ்டியோட கணவர் ஸ்ரீமந்தா தான் பண்ணிருக்கன்னு முடிவு பண்ண போலீஸ் அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிற பணியில இறங்குனாங்க. ஸ்ரீமந்தாவோட செல்போன் நம்பரை வச்சு அவர் இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அவரு அதே ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு விரைந்த காவலர்கள் ஸ்ரீமந்தாவை ரவுண்ட் கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனவங்க சிறப்பா கவனிச்சிருக்காங்க. அப்போ தனக்கும் இந்த இரட்டை கொலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஸ்ரீமந்தா மறுத்திருக்கார். அதுக்கு பிறகு பொய் சொல்றியான்னு கேட்டு அவரை அடிச்சு வெளுத்திருக்காங்க போலீஸ். அதுலதான் பல விஷயங்கள் வெளியில வந்திருக்குது. மாதனகிப்பராகாவை சேர்ந்த ஸ்ரீமந்தாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த சிருஷ்டிக்கும் பெரியவங்கள்லாம் சேர்ந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. திருமண வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீமந்தா சிருஷ்டி தம்பதி. ஸ்ரீமந்தா பிரைவேட் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு. அதனால அடிக்கடி வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வருவாராம் ஸ்ரீமந்தா. ஒரு சில நேரங்கள்ல 1 மாசம் 2 மாசம்னு வெளியூர்லயே தங்குற மாதிரியும் இருக்குமா. அப்போ சிருஷ்டி மட்டும்தான் வீட்டுல தனியா இருப்பாங்களாம். அப்படி கணவர் இல்லாம வீட்டுல தனியா இருந்த சிருஷ்டிக்கும் அதே ஏரியாவில் இருக்கிற காஜப்பாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சிருஷ்டி எங்க போனாலும் காஜப்பா தான் பிக்கப்பும் டிராப்பும் பண்ணிருக்காரு. அப்பதான் 2 பேத்துக்கு இடையில நெருக்கம் அதிகரிச்சிருக்குது.
கணவர் வெளியூர் போற நேரத்துல காஜப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு தனிமையில இருந்திருக்காங்க சிருஷ்டி. ஆனா மனைவி இப்படி வேறொரு ஆணோட தகாத உறவுல இருக்கிறது அப்பாவியான ஸ்ரீமந்தாவுக்கு அப்ப தெரியல. வழக்கம் போல வேலை விஷயமா ஊருக்கு கிளம்பின ஸ்ரீமந்தா தான் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும், பார்த்து பத்திரமா இருன்னு மனைவி சிருஷ்டி கிட்ட சொல்லிட்டு வெளியூருக்கு புறப்பட்டு இருக்காரு ஸ்ரீமந்தா. நான் பத்திரமா இருக்கேன், நீங்க என்ன பத்தி கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு பொறுமையா வாங்கன்னு சொல்லி கணவரை வழி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சிருஷ்டி. கணவர் கிளம்புனதும் கள்ளக்காதலனான காஜப்பாவை வீட்டுக்கு வர வச்சு சிருஷ்டி காதலன் கூட தனிமையில இருந்திருக்காங்க. கணவர் தான் ஊருக்கு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கிற தைரியத்துல வீட்டு கதவை கூட தாழ்பால் போடாம காஜப்பா கூட நெருக்கமா இருந்திருக்காங்க சிருஷ்டி. அப்போ வெளியூருக்கு கிளம்பின ஸ்ரீமந்தாவுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகியிருக்குது. அதனால இரவு 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்த ஸ்ரீமந்தா மனைவிய பார்க்க கூடாத கோலத்துல பார்த்தவரு ஒரு நிமிஷம் எதுவுமே பேச முடியாம உறைஞ்சு நின்னு இருக்காரு. சிருஷ்டி காஜப்பாவோட அரை நிர்வாணத்துல இருந்ததை பார்த்து கோபத்தோட உச்சிக்கே போன ஸ்ரீமந்தா வீட்டுல இருந்து கத்தியை எடுத்து மனைவியையும் காஜப்பாவையும் கழுத்தறுத்து கொன்னு போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்கார். அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்குது. அடுத்து ஸ்ரீமந்தா மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் ஸ்ரீமந்தாவை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் எரிந்த நிலையில் கிடந்த இளம்பெண் சடலம். முகம் முழுவதும் தீயில் கருகியதால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீஸ். சடலத்தின் கழுத்தில் இருந்த தாலி செயினை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறை. விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். இளம் பெண்ணை துடிக்க துடிக்க கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரன் யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? ஆந்திரா விசாகப்பட்டினம் பக்கம் பீமுனிப்பட்டினத்தை அடுத்த இருக்கிற டகமாரி கிராமத்துல எரிஞ்ச நிலையில சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் சோதனை செஞ்சப்ப எரிஞ்ச நிலையில கிடக்கிறது ஒரு பொண்ணோட சடலம்ங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. ஆனா அடையாளமே தெரியாத அளவுக்கு முகமும் உடலும் ஃபுல்லா எரிஞ்சு போய் இருந்ததால அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு சவாலா மாறுச்சு. செல்போன், பர்ஸ் ஏதாச்சும் பக்கத்துலயோ இல்ல சுத்தி முத்தியோ கிடக்கான்னு போலீஸ் தேடி இருக்காங்க. ஆனா அப்படி எந்த பொருளும் அந்த இடத்துல இல்ல. ஒதுக்குப்புறமான ஏரியாங்கிறதால பெரிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்களும் இல்ல. ஆக மொத்தம் இறந்து கிடக்கிறது யாரு, கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் இறந்து கிடந்த பொண்ணோட கழுத்துல பாதி தொங்குன நிலையில ஏதோ வித்தியாசமா கிடந்தத போலீஸ் கவனிச்சிருக்காங்க. அது என்னதுன்னு எடுத்து பார்த்தப்பதான் அது அந்த பொண்ணோட தாலி செயின்ங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போ இறந்து போன பொண்ணு கண்டிப்பா திருமணமான ஒரு பெண் தாங்கிறத உறுதி செஞ்ச போலீஸ் அடுத்து அந்த தாலி செயின் எந்த கடையில வாங்கினதுங்கிறத வச்சு முதல்ல அந்த பொண்ணோட அடையாளத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அதுக்கப்புறம் மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒடிசாவில் உள்ள ராயகடாவை சேர்ந்த கிராந்திகுமார் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆந்திரா விசாகப்பட்டினம் பக்கத்துல உள்ள தகரப்பு வலாசாங்கிற ஊர்ல வந்து செட்டில் ஆகிட்டார். இவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு தெரியாம திருட்டுத்தனமா 2ஆவதா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆனா கொஞ்ச நாள்ல உண்மை தெரிஞ்சு பிரச்சனை பெருசாகி இருக்கு. அடுத்து சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. 2 மனைவிகளையும் தனித்தனி ஏரியாவுல வீடு வாடகைக்கு எடுத்து தங்க வச்சு கொஞ்ச நாள் முதல் மனைவி வீட்டிலையும் கொஞ்ச நாள் 2ஆவது மனைவி வீட்டிலையும் இருந்துட்டு இருக்கார். 2ஆவது மனைவி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தவங்க தான் வெங்கடலட்சுமி. இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான். 2ஆவது மனைவி வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப கிராந்திகுமாருக்கும் பக்கத்து வீட்டுல இருந்த வெங்கடலட்சுமிக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் கிராந்திகுமாரோட 2ஆவது மனைவிக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கு.
ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை மறைச்சு நம்மள ரெண்டாவதா கட்டிக்கிட்டது இல்லாம இப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெங்கடலட்சுமியையும் கண்டிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையினால கிராந்திகுமார் தன்னோட ரெண்டாவது மனைவிக்கு வேறொரு ஏரியாவுல வேறொரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சு அங்க தங்க வச்சிருக்கார். ஆனா அதுக்கப்புறமும் யாருக்கும் தெரியாம வெங்கடலட்சுமி உடனான ரகசிய உறவை தொடர்ந்துட்டே இருந்திருக்கார். கொஞ்ச நாள் ரெண்டாவது மனைவிக்கு தெரியாம வெங்கடலட்சுமி கிட்ட பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காரு கிராந்திகுமார். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கிராந்திகுமாரோட ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சு திரும்பவும் சண்டை போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல வெங்கடலட்சுமி கிராந்திகுமார் கிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு பலமுறை சொல்லியும் வெங்கடலட்சுமி அத காது கொடுத்து கேட்காம ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா நான் கேட்கிற பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி தகராறு பண்ணதா சொல்லப்படுது. அப்பதான் வெங்கடலட்சுமியை கொன்னு வீசினாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு கிராந்திகுமார் யோசிச்சிருக்கார். மத்தியானத்துக்கு மேல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து வெங்கடலட்சுமி வீட்டுக்கு போன கிராந்திகுமார் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கார். கணவர் வீட்டுல இல்லாத நேரத்துல ஸ்கூல் படிக்கிற பையனை மட்டும் வீட்டுல தனியா விட்டுட்டு கிராந்திகுமார் கூட பைக்ல ஏறி போயிருக்காங்க வெங்கடலட்சுமி. போற வழியில கிராந்திகுமார் தன்னோட பைக்குக்கு பெட்ரோல் போட்டுட்டு ஒரு வாட்டர் பாட்டிலையும் பெட்ரோல் நிரப்பியிருக்கார். அடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள இடத்துக்கு போய் அங்க வச்சு வெங்கடலட்சுமி கூட தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து வெங்கடலட்சுமியோட கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னுட்டு பாட்டில்ல நிரப்பி வச்சிருந்த பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொடுத்திருக்கார். வெங்கடலட்சுமிய யாரோ கொன்னுட்டு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி செட்டப் பண்ணாதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு கிராந்திகுமார் கணக்கு போட்டு இருக்கார். அதுக்காக வெங்கடலட்சுமியோட கழுத்தை அறுத்து கொன்னுட்டு அவங்க அணிஞ்சிருந்த தங்க நகை, வாட்ச், பர்ஸ்னு எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கார். ஆனா தவறுதலா அவங்களோட தாலி செயினை மட்டும் எடுக்காம விட்டுட்டார். அதை வச்சுதான் இறந்து கிடந்தது வெங்கடலட்சுமிங்கிறதையே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இறந்து கிடந்தது வெங்கடலட்சுமி தான் தெரிஞ்சாலும் அவங்க எப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போனாங்க, அவங்கள யார் கொன்னதுன்னு தெரியாம போலீஸ் முதல்ல பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுல இருந்த வெங்கடலட்சுமியோட 10 வயசு மகன் கிட்ட கேட்டப்ப அம்மா ஒரு அங்கிள் கூட போனாங்கன்னு சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணப்பதான் வெங்கடலட்சுமி கிராந்திகுமார் கூட பைக்ல போனது தெரிஞ்சு அவரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. போலீஸோட கிடுக்குப்படி விசாரணையில கிராந்திகுமார் தான் பண்ண எல்லா கிரிமினல் வேலையையும் சொல்லி இருக்கார். அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க. நிகழ்தகவு. பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட கதறல் சத்தம். நெஞ்சில் குழம்பு கரண்டி இறங்கியபடி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஆம்புலன்ஸில் ஏற்றிய சில நொடிகளில் பறிபோன உயிர். மகனை கொன்றுவிட்டு நடு வீட்டில் அமர்ந்து டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தந்தை பெற்ற மகனை தந்தையை கொடூரமாக கொன்றது ஏன்? பின்னணி என்ன? நைட்டு 10 மணி இருக்கும். வாணியம்பாடி சாந்தி நகர்ல உள்ள ஒரு வீட்டுல அப்பாவும் மகனும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஐயோ ஐயோன்னு கத்தி கதற சத்தம் பலமா கேட்டிருக்கு. பையனை விடுங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு தாய் கதறி இருக்காங்க. கதறல் சவுண்டு கேட்டதும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு போய் பார்த்திருக்காங்க. அங்க சாப்பாடு தட்டெல்லாம் சிதறி கிடக்க பக்கத்துல இளைஞர் ஸ்ரீதர் நெஞ்சில குழம்பு கரண்டி இறங்கியபடி ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கார். அதை பார்த்ததும் பதறி போனவங்க ஸ்ரீதரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா ஸ்ரீதரோட உயிர் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே நின்னுருச்சு.
அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மகனை கொலை பண்ணிட்டு நடு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த தந்தை முருகேசனை கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. பெத்த மகனையே எதுக்காக கொலை பண்ணீங்க, கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனமாவே இருந்திருக்காரு முருகேசன். அதனால டென்ஷனான போலீஸ்காரங்க முருகேசனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அதுலதான் முருகேசன் எதுக்காக மகன் ஸ்ரீதரை கொலை செஞ்சாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. திருப்பத்தூர் வாணியம்பாடி சாந்தி நகர்ல வாழ்ந்துட்டு இருந்த முருகேசன் குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். அதே தெருவுல பஞ்சர் கடையை வச்சு பிழப்ப நடத்திட்டு இருந்திருக்காரு முருகேசன். இவருக்கு ஒரு மகனும் இருந்தாங்க. எப்பாடு பட்டாவது மகளை படிக்க வச்சிடணும்னு இரவு பகல்னு பார்க்காம வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு முருகேசன். ஆனா ஸ்ரீதருக்கு கொஞ்சம் கூட குடும்பம் மேல அக்கறையே இல்ல. வீட்டுல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து பெத்தவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்திருக்காரு ஸ்ரீதர். அதனாலேயே தினமும் மகனுக்கும் தந்தைக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. குடும்பத்துக்காக மாடா உழைக்கிற முருகேசன் சம்பாதிக்கிற பணத்தை இரவு நேரத்துல அவருக்கே தெரியாம திருடிட்டு போய் குடிச்சிருக்காரு ஸ்ரீதர். மகளோட எதிர்காலத்துக்காக குருவி போல சேர்த்து வச்ச பணத்தை இப்படி குடிச்சே அழிக்கிறானேன்னு சொல்லி ஸ்ரீதரை சர்ற மாதிரியே அடிச்சிருக்காரு முருகேசன். ஆனாலும் ஸ்ரீதர் குடிப்பழக்கத்தை கைவிடுற மாதிரி இல்ல. அடிச்சாத்தான் கேட்க மாட்டேங்கிறான்னு மகனை பக்கத்துல உட்கார வச்சு குடும்பத்தோட கஷ்டத்தை கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு தந்தை. அந்த நேரத்துல சரிப்பா இனிமே குடிக்க மாட்டேன்னு சொன்ன ஸ்ரீதர் அன்னைக்கு இரவே ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்திருக்கார். போதையில வந்த மகனை கண்டிக்காம மகன் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான்னு தட்டுல சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்திருக்காங்க தாய். அப்போ வேலையை முடிச்சிட்டு களைப்போட வந்த முருகேசன் ஸ்ரீதர் போதையில இருந்ததை பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிருக்கார். நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா, இப்படி ஊதாரி மாதிரி சுத்திட்டு இருக்கன்னு கேட்டு கன்னத்துல அரைஞ்சிருக்கார். அதோட ஆத்திரம் தீராம குழம்பு கரண்டியை எடுத்து ஸ்ரீதர் நெஞ்சில காட்டு மிராண்டித்தனமா 5 தடவை குத்திருக்காரு முருகேசன். அதுல நிலகுலைஞ்சு போன ஸ்ரீதரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸ்ல ஏத்துன சில நொடிகள்லேயே அவரோட உயிர் நின்னுருச்சு. அதுக்கு பிறகு மகனை கொலை செஞ்சுட்டு சாவகாசமா வீட்டுல உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த முருகேசனை கைது பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க போலீஸ். வழக்கம் போல் வளையல் வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரி கையில் அரிவாளுடன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென அரிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டிய கொடூரம். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தடுத்ததால் உயிர் பிழைத்த வளையல் வியாபாரி. அரிவாளால் வெட்டும் அளவுக்கு இருவருக்கும் இடையே அப்படி என்ன பிரச்சனை நடந்தது என்ன? வழக்கம் போல ரோட்டோரமா நின்று வளையல் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு வளையல் வியாபாரி மணிகண்டன். அப்போ அவரை நோக்கி வேகமா வந்த ஒருத்தர் மணிகண்டன் கிட்ட கோபமா ஏதோ பேசிட்டு இருந்திருக்கார். இத பார்த்த சக வியாபாரிகளும் பொதுமக்களும் ஏதாச்சும் குடும்ப விவகாரமா இருக்கும்னு நினைச்சு சாதாரணமா விட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த நபர் தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளால மணிகண்டனை ஆவேசமா வெட்ட ஆரம்பிச்சிருக்கார். இத பார்த்து ஷாக்கான மக்கள் ஓடோடி போய் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அரிவாள் வெட்டுல காயமடைஞ்ச மணிகண்டனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச கையோட மணிகண்டனை அரிவாளால் வெட்டி கொல்ல பார்த்தவர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அப்பத்தான் இந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. நெல்லை பக்கத்துல உள்ள கண்டிகைப்பேரியை சேர்ந்தவர் மணிகண்டன். வளையல் வியாபாரியான இவர் தூத்துக்குடி பக்கத்துல ஆழிக்குடியில உள்ள சுடலை மாடசாமி கோவிலுக்கு விசேஷ நாட்கள்ல போய் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்படி ஒரு நாள் கோவில்ல இருந்தப்ப தூத்துக்குடி முரப்பநாடு பகுதியைச் சேர்ந்த மலையாண்டிங்கிறவரு கோவிலுக்கு வந்திருக்கார். அப்போ கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருந்த மணிகண்டனுக்கும் மலையாண்டிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பேச்சுவாக்குல தன்னோட குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை பத்தி பூசாரி மணிகண்டன் கிட்ட மனம் விட்டு பேசியிருக்காரு மலையாண்டி.
தன்னோட மகனுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள மகனுக்கும் மருமகளுக்கும் 1000 பிரச்சனை. இப்போ 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்பி இருக்கார். அதோட மணிகண்டன் குறி சொல்றத தெரிஞ்சு என் குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எப்போ சரியாகும்னு கொஞ்சம் குறி பார்த்து சொல்லுங்களேன்னு மலையாண்டி கேட்டிருக்கார். அதுக்கு இன்னும் 40 நாட்கள்ல எல்லா பிரச்சனையும் சரியாகி உங்க மகனும் மருமகளும் ஒன்னு சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஜோரா இருக்கும்னு மணிகண்டன் சொன்னதா சொல்லப்படுது. அதோட நான் சொல்ற ஒரு சில பூஜைகளை நீங்க தவறாம பண்ணா நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்கார். மணிகண்டன் சொன்னதை கேட்டு மலையாண்டி பணம் செலவு பண்ணி ஒரு சில பூஜைகளை பண்ணதா சொல்லப்படுது. ஆனா பூசாரி சொன்ன மாதிரி மலையாண்டியோட மகனும் மருமகளும் ஒன்னு சேரவும் இல்ல, அவர் வீட்டுல உள்ள பிரச்சனைகள் சரியாகவும் இல்லை. 40 நாட்கள்ல எல்லா பிரச்சனையும் சரியாகிரும்னு சொன்னாரே, இன்னும் சரியாகலையே. அதுக்கு நேர்மாறா ஒவ்வொரு நாளும் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுதுன்னு நினைச்சு மலையாண்டி வருத்தத்துல இருந்திருக்காரு. அந்த வருத்தம் குறி சொன்ன மணிகண்டன் மேல ஆத்திரத்தை உண்டாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் மது போதையில மணிகண்டனை பார்க்க போயிருக்காரு. வளையல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த மணிகண்டன் கிட்ட போய் 40 நாட்கள்ல எல்லாம் சரியாகி என் மகனும் மருமகளும் ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு சொன்னியே, 40 நாட்களை கடந்தும் அப்படி ஒன்னும் நடக்கலையேன்னு சொல்லி தகராறு பண்ணிருக்கார். அப்போ 2 பேருக்கு நடுவுலையும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றின நிலையில தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை கையில் எடுத்த மலையாண்டி மணிகண்டன் தலையில வெட்டியிருக்கார். தலையில அரிவாள் வெட்டி விழுந்ததும் மணிகண்டன் கதறி துடிச்சுட்டே ஓடி இருக்கார். இத பார்த்த மக்கள் வேக வேகமா வந்து மலையாண்டியோட கையில இருந்த அரிவாளை பறிச்சு அவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சேர்ந்து மலையாண்டிய பிடிக்கலன்னா அவரு மணிகண்டனை வெட்டி கொண்டிருப்பாருன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. தாக்குதல்ல காயமடைஞ்ச மணிகண்டன் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றார். சொன்ன குறி பலிக்கலன்னு பூசாரிய வெட்டி கொல்ல பார்த்த மலையாண்டிய அரஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.